ஜோதிடம், பாருங்க ஜோதிட கலை. கேட்டை நட்சத்திர நேயர்களே, ரொம்ப பயமா இருக்கோ? ஒண்ணுமே புரியலையா? செம்ம டைட்டு பணம், லோன் கிடைக்க மாட்டேங்குது சாமி, என்னமோ பண்ணி பாக்குறேன், ஒன்னும் ஆகல சாமி. கவலைப்படாதீங்க. அவிட்ட நட்சத்திரத்தை கையில் எடுங்க. அவிட்டா, நீங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் சரி தைரியமா இருங்க. ஒரு அப்ளிகேஷன் போடுங்க, லோனுக்கு முயற்சி பண்ணுங்க, பொண்ணு பார்க்க போங்க, மாப்பிள்ளை பார்க்க போங்க, பழைய நண்பர்களை சந்திக்க போங்க, ஒரு பெரிய அதிகாரியை பார்க்க போகணும், உங்க வேலையில பிரச்சனை, அந்த நட்சத்திரனைக்கு போங்க, அந்த காரியம் வெற்றி அடையும். ஆனால் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அவிட்ட நட்சத்திரனைக்கு வன்னி மரம் நடணுங்க. அந்த மரம் தண்ணி ஊத்தி இலைய பறிக்கணுங்க. மறுபடியும் சொல்றேன், இலைக்கு உயிர் இருக்கு, இலைக்கு பாசை இருக்கு, இலைக்கு காது கேட்கும், இலை மரம் பேசிக்கணுங்க. அவ்வளவு மரத்துக்கு பவர் உண்டுங்க, அதுக்கும் ஆயில் உண்டு, எல்லாத்துக்கும் ஆயில் உண்டு. அந்த இலைய பறிச்சு அதையும் ஒரு பக்கம், என்ன இலை? வன்னி இலை. இது ஒரு பக்கம் வச்சுக்காங்க. ஒரு பக்கம் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, அம்மன், சிங்கத்தின் மீது உள்ள அம்மன், பத்திரகாளி, இவங்க படம் ஒரு பக்கம் வன்னி இலை, ரெண்டையும் லேமினேஷன் பண்ணி அந்த அம்மன் குழுவை வச்சு சாமி கும்பிட்டு ஆத்மாத்மா பாக்கெட்ல வைங்க. வச்சாச்சு. ஒரு இடத்துக்கு போகணும், தனியா போக முடியாது, யாராவது வேணும் இல்லையா? தனியா போன ஜெயிக்க முடியுமா? ஒரு சப்போர்ட்டாக்காவது, பேச்சுவார்த்தைக்காவது வேணும் இல்லையா? ஒரு பை தூக்க வேணும், எதுக்கா ஒண்ணு வேணும். நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, ஐயப்பன் பெயர், ஐயப்பனுக்கு எக்கச்சக்கமான பேர் இருக்கு. மணிகண்டன், ஐயப்பன், சபரி, சபரிவாசன், சபரிநாதன், சரணமையா, இல்ல எக்கச்சக்க ஐயப்பன் இருக்கு. அதுல ஒரு பெயர். ராகம், ராகத்தில் முடியக்கூடிய பெயர் உள்ளவங்க நல்லா கேட்டுக்காங்க. நான் சொல்ற பெயர்கள் உங்க நட்சத்திரத்துக்காரங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா? உங்களுக்கு உங்க வீட்டுல, இல்ல சொந்தத்துல, இல்ல நட்புல, இல்ல பக்கத்து வீட்டுல கண்டிப்பாக இருப்பார்கள். சும்மா இல்லைங்க, சவாலுங்க, உண்மைங்க. ஏன் ஒரு செகண்ட் அப்படி சிந்திங்க, உங்களுக்குள்ளே ஒரு சந்தோஷம் அப்படியே முகத்தில் அப்படியே 100 வாட் பல்ப் மாதிரி பளிச்சுன்னு இருக்கும். அவங்கள யாராவது ஒருவரை நீங்கள் அழைத்துக் கொண்டு சென்றால், யாரு? கேட்ட நட்சத்திர நேயர்களே, மறந்துடாதீங்க, கூட்டிட்டு போங்க. ஜெயிக்க போறீங்க, திருமணம் டக்குன்னு முடிய போகுது, தேதி குறிக்க போறீங்க. அப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே? நீ 4 பேர்ட்ட சொல்லுங்க. மறக்காம லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதுக்கு ஷேர் பண்ணுங்க. அடுத்த நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் உங்கள் சக்தி ஜோதிடம் சுவாமிஜி. நன்றி, வணக்கம்.